அனைவருக்கும் வணக்கம். என்னால் நன்னாளாகட்டும். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மார்ச் மாதத்தில் மீன ராசிக்கான பலன்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், ஜென்ம சனியால் சிக்கி தவிக்க போகிற உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 வருஷம், அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்குமே ஜூன் மாதம் வரைக்கும் மீன ராசியில தாங்க இவர் இருப்பார். பொதுவாக அதிக காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவான் கொடுத்தா யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலம் பொருந்திய கிரகமாக இருக்காரு. 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வாராம். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் இருக்கும். அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஜென்ம சனிக்கு உள்ளாகக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இவங்க எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் காலமாய் இருக்கும். பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்காரு. பரிவர்த்தனையாக இருக்காரு. 9ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறார். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் தொடர்பு கொள்வது தொழில் அமைப்புகளில் சிக்கல்களையும் ஏற்படுத்தாத அமைப்பாக இருக்கும். அப்படின்றதால உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்படாது. மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பண போக்குவரத்து உண்டாகும். மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுதுங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட மீன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. 20-30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வளவு நல்ல காலமாக இந்த காலம் அமைய பெறாதுங்க. கல்வியில் தடை ஏற்படும். தொழில் அமைப்புகள் நல்லா இருக்காது. வேலையில் மன அழுத்தமானது உண்டாகலாம். இரவு பணி உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். பெற்றோர்கள் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனைகள் உண்டாகும். பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. குடும்பத்தில் புரிந்து கொள்ளாத தன்மையும் அமைப்பும் ஏற்படலாம். உறவுகளுக்கிடையே ஏமாற்றம் உண்டாகும். நண்பர்கள் ஒதுக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இளைய பருவத்தினர் ஒரு மாதிரியான பதற்றமான நிலையில தான் இருப்பீங்க. சோம்பல் தன்மை ஆரம்பிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. எவ்வளவு தான் இந்த மாதம் உங்களை வச்சு செஞ்சாலும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. கூடுதல் கவனம் தேவைப்படுற மாதமாக இந்த மாதம் அமைய பெற்றிருக்கு. மாத துவக்கத்திலேயே பணத்தை வாரி இறைச்சிடாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மாத இறுதி கட்டத்திற்கு தேவையான ஒரு தொகையை எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களால் சமாளிக்க முடியும். இல்லைனா இந்த மாதம் உங்களுக்கு பண தேவைகள் அதிகப்படும். கடன் பிரச்சனை அதிகமானால் எதிர்காலத்தில் பிரச்சனையும் அதிகமாகும். அப்படின்றத கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். உறவுகளோடு கவனமாக பேசுங்க. ஜென்மசனி ஆரம்பிக்கும் காலகட்டமாக இது அமையப்பெறதால இப்போ செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பிற்காலத்தில் உங்களுக்கு எதிர்வினையாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால எதையுமே நிதானமாக தெளிவாக கையாளுறது நல்லது. அவசியமான இடங்களில் வாயை தொடங்க. இல்லைனா வாயை எப்போவுமே லாக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக பேசக்கூடாது. கண் திருஷ்டி அதிகமாக விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் பெருசாக பிரச்சனை இருக்காது. நல்லபடியாக தான் போகும். டார்கெட் தொல்லை எதுவுமே உங்களுக்கு இல்லை. உங்களுடைய கடன்களை சரியாக சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இல்லைங்க. கடமைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. கைபேசி பயன்படுத்துகிறதையும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய நல்லது நடக்கும் காலமாக இருக்கலாம்.
செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமையப்பெறும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் திட்டமிட்ட காரியங்கள் செயல்படுத்த நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும். நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் உறவுகளை வலுப்படுத்துறதுலையும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் உங்களுக்கு கவனமானது தேவைப்படுது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கம் ஒரு கலவையான பலன்கள் நிறைந்ததாக இருக்கும். மார்ச் 13 வரைக்குமே தேவையற்ற செலவுகள் மற்றும் மோதல்களை தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலுமே 14ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு சூரியன் மீன ராசிக்குள்ள பிரவேசிக்கும் போது பொருளாதார நன்மைகள் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் தோன்றலாம். இது தொழில்முறை மற்றும் நிதி முன்னேற்றத்திற்கான சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய பெற்றிருக்கு. எல்லா காரியங்களிலுமே வெற்றியானது உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தரதா இருக்கலாம். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில எதிர்பார்த்த காரியம் முடியறதுல தாமதங்கள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படின்றதால பொறுமையோட இருக்கிறது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமானது தேவைப்படுது. பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்புக்கு இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடும். சகோதர வழியில எதிர்பார்த்த காரியம் சாதகமா முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக இருக்கலாம். ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் அப்படின்றதால கூடுமான வரைக்குமே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கலாம். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நன்மைகள் உண்டாகும் மாதமாக தாங்க இருக்கு. நீதி நேர்மை உண்மை அப்படின்னு எப்போவுமே பாடுபடக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகளை எளிதில் வெல்லும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபகரமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவமும் உண்டாகலாம். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பண வரவு கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கலாம். வங்கியில் இருப்பானது கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க. தொழில் தொடர்பான பயணங்களால் வெற்றி கிடைக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுப காரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கப் பெறலாம். நெடுநாளைய சங்கடம் தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினர் வாக்கு வன்மையால சிறப்பா நடக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பயணங்கள் செல்ல நேரலாம். புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு குறைந்த குழப்பங்கள் நீங்கும். மன வருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையப்பெறும். கவலைகள் வேண்டாம். கடன் விவகாரங்களை யோசித்து செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். ஆசிரியர்களால் பாராட்டும் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ தரிசனத்திற்கான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்த லாபங்கள் அமையப்பெறும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கலாம். குடும்பத்தில் தடைபட்டு இருந்த திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். சொந்த பூமி வண்டி வாகனம் போன்றவை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவைப்படுது. குல தெய்வத்தை பூஜை செஞ்சு வணங்கி வந்தீங்கன்னா எல்லா காரியமும் வெற்றிகரமாக அமையுங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ராசியின் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கான இந்த மாதத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.